Hi friends, welcome to CryptoPhoebes. கிரிப்டோகரன்சியை ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் அண்ட் ஏர்ன் பண்ணி ஈஸியாக விட்ராவும் பண்ணலாம். இதுக்கான நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் வந்து போட்டுட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கான அப்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டு வரோம். அதுக்கான லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. CryptoPhoebes அஃபிஷியல் அப்படின்ற சேனலும் அண்ட் பழைய சேனல் ஒன்றும் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஜாயின் பண்ணுங்கள், எல்லா அப்டேஷன்ஸும் அதில் உங்களுக்கு வந்துடும். கிரிப்டோகரன்சியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணுறோம், அன்றைக்கான ஒர்க் பண்ணுறோம், உடனே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இல்லை. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி ரெகுலராக வந்து நீங்கள் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃப்ரீ ஏர்னிங் தான், ஓகேங்களா? அது ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம ஈஸியாக ஒரு டைம் வச்சுட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எல்லா காயின்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். அதுக்கான ஒரு லிஸ்டிங் டைமு, அதுக்கான ஒரு அப்டேஷன் டைம் கொடுப்பாங்க. அது கரெக்டாக நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்டிங் டைமில் நம்ம விட்ரா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விட்ரா எடுக்கக்கூடிய நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே டெலிகிராம் சேனலில் போட்டுகிட்டே வரோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு பினான்ஸ் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆட்ராப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆட்ராப் தான். இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆட்ராப்பு. இந்த ஆட்ராப் மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணுறத ஒரு சூப்பரான இன்கம் எடுத்துக்கலாம். ஒரு 10,000 20,000 வரைக்கும் ஈஸியாக அதில் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கிளியராக வீடியோவில் சொல்கிறேன். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரே லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஜினியா ஆட்ராப் அப்படின்ற இந்த ஆட்ராப் தான். ஸோ இந்த ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்ராப்பு. இதுக்கான நிறைய அப்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட எக்ஸ் பேஜில் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர் பேஜில் கொடுத்துருக்காங்க. போட்ட போஸ்ட்டே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுக்கான நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ பினான்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்ராப் பற்றியும் டீட்டெயில்ஸ் அப்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஆட்ராப்பு, பிகினிங் ஸ்டேஜில் சூப்பராக ஏர்ன் பண்ணக்கூடிய நல்ல ஆட்ராப். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஆட்ராப்புமே ரெகுலராக போடுறது எல்லாத்தையுமே ஒரு டைம் எடுத்துகிட்டு டெஃபினட்டாக எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. எது வேணால் ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ஆட்ராப்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட இன்வைட் கோடு, இந்த இன்வைட் கோட் நான் கொடுக்குறேன், கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் மெயில் அட்ரஸ் வச்சு நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட் வந்து லாகின் சைன் அப் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி பேஜ் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு வாலெட் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். இந்த ஜெம்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு 1000 ஜெம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ஜெம்ஸ் எப்படிலாம் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கிளைம் நவ் அப்படின்னு இருக்கும். இது டெய்லி செக்இன் மாதிரி தான். ஸோ டெய்லி செக்இனில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டோக்கன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 80 100 150 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி ரெகுலராக கரெக்டாக நம்ம டெய்லி செக்இன் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல இன்கம் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? அண்ட் லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்க பாருங்கள், இங்கே ஜஸ்ட்டு ஃபாலோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேக் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போகிறோம். ஒரு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இங்கே 500 ஜெம்ஸ் வந்து ஆட் ஆகிடுது, ஓகேங்களா? பாருங்கள் மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம திருப்பி மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இதில் மைனிங்கும் இருக்குது, சரிங்களா? இந்த மைனிங்கை நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 8000 ஜெம்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். இங்கே கீழேயே பார்த்திங்க அப்படின்னா மைனிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மைனிங் வந்து நம்ம ரெகுலராக ஆட்டோமேட்டிக்காக மைன் ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம ஒரு 8300 ஜெம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணால் தான் இந்த மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்னும் சில மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷன்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணும்போது இந்த டோக்கன்ஸ்லாம் நிறைய ஏர்ன் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாகவே அந்த மைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். இதில் டெய்லி குயிஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டெய்லி குயிஸ் என்னென்ன அப்படின்றது நான் உங்களுக்கு டெய்லி டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த குயிஸ் இருக்கும், ஓகேங்களா? இன்றைக்கான குயிஸ் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா DACS அப்படின்றது தான். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? Day 1 அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் குயிஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் குயிஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் இது தான், ஓகேங்களா? இந்த டெய்லி ஆன்சர் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் வந்துடும். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி ரெகுலராக நீங்கள் இதை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சப்மிட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஜெம்ஸ் வந்துருச்சு. நம்ம டெய்லி இந்த குயிஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஜெம்ஸ் வந்து கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ டேஸ் ஏற உங்களுக்கு ஜெம்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் ரெகுலராக கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து பாருங்கள், இதில் இன்னும் 2-3 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 6 மிஷன் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த எல்லா மிஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். லைட்டாக அப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு இந்த குயிஸ் வந்து நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இந்த ட்விட்டரில் வந்து உள்ள போகிறது. அண்ட் இந்த ரெண்டுமே நம்ம ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன்.
இந்த கேலக்ஸி அண்ட் ஜீலி அப்படின்னு இருக்குது, ஜீலி அப்படின்னு. இந்த ஜீலி நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய ஏர்ட்ராப்க்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜீலி அக்கௌண்ட் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே எல்லாருமே ஜீலி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஏர்ட்ராப்பும் பண்ணியிருப்போம், அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால்லாம் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் இது அப்படியே டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட மெயில் அட்ரஸில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் மெயிலுக்கான ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை எடுத்து போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓடிபி போட்டுட்டு உள்ளே வந்துடுங்க. ஓகேங்களா? உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம ஜஸ்ட்டு அந்த பேஜுக்கு போய்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து நாட் ரிஜிஸ்டர்ட் அப்படின்ற மாதிரி தான் காமிக்கும். நம்ம திரும்பவும் இதை கிளிக் பண்ணி திரும்பவும் உள்ளே போய்ட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் செகண்ட் டைமும் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஜாயின் அரீனா அப்படின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணி நம்ம ஜாயின் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், அங்கே ஜஸ்ட் ஜாயின் கொடுத்துட்டு இங்கே பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ஜீலி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே கேலக்ஸி டாஸ்க்கு, கேலக்ஸியில் கூட நம்ம 2-3 அட்டன் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் கேலக்ஸியில் அட்டன் பண்ணியிருக்கோன்னு. கேலக்ஸியில் அட்டன் பண்ணாதவங்க உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் ஜென்ரலாக வந்துக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஜாயின் பண்ணதால் அந்த மெயில் அட்ரஸே கொடுத்து வந்து உள்ளே வந்துடுறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும். ஸோ லாகின் அப்படின்றத போட்டோம் அப்படின்னா நம்மளோட வாலெட்டில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். நான் மெட்டாமாஸ்க் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ மெட்டாமாஸ்க்கு சூஸ் பண்ணி இதில் நம்ம லாகின் பண்ணலாம். உள்ளே வந்தோடனே கனெக்ட் கேட்கும், கனெக்ட் கொடுத்துருங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சைன் அப்படின்னு கேட்கும். சைன் பண்ணால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? சைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் மேலே ஒரு ஃபாலோ அப்படின்னு இருக்கும். இந்த ஃபாலோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டு சைனினும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே மேலே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இதை இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிக் மார்க் வந்துடும். இந்த டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னா கீழே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு கிளைம் அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? இந்த கிளைம் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 கிளைம் இருக்குது. 5 OATS ஒன்று, 1 பாயிண்ட்ஸ் ஒன்று. ஓகேங்களா? அந்த 2த்தையுமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வேறு அடுத்தடுத்த டாஸ்க் வரும்போது இந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு வர்றது தான். இப்போ இந்த பேஜுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 500ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மொத்தமாக இருக்க இந்த எல்லா டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள், மைனிங் அப்படின்றதுல வந்து 7200 இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இதை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி டெய்லி வந்து ஜெம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜெம்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் டெய்லி செக்இன் அண்ட் டெய்லி குயிஸ் இதுக்கு மட்டும் நம்ம வந்து ரெகுலராக கரெக்டாக பண்ணலாம். டெய்லி குயிஸ்க்கான ஆன்சர் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துடும். அண்ட் எக்ஸ்ட்ரா டாஸ்க் வந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஒரு நல்ல ஏர்ட்ராப்பை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஜினியா வாலெட் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம எல்லாமே பக்காவாக யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஈஸியாக வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே டேப் டு கெட் டு 20 ஜெம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் டேப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பேக் வாங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இந்த 20 ஜெம்ஸும் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடுது. ஓகேங்களா? இதுவும் நம்மளுக்கு வரும்போதெல்லாம் நம்ம இதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 3மே ட்ரை பண்ணிட்டு வாங்க. புது அப்டேஷன்ஸ் எது வந்ததுனாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு நல்ல ஏர்ட்ராப் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய ஏர்ட்ராப்ஸ்க்கான அப்டேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஏர்ன் பண்ணிப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரியான ஏர்னிங் வேணும் அப்படின்ற டீட்டெயிலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் மேஜர் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணிங்களா, உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் வந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.